هدايا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيم الفسيح. سبيل الدموع سبيل مريح تنهدى يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح. سبيل الدموع سبيل مريح تنهدى يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح. فبالله كم تستطب القروح ويبرأ جروح الكسير الجريح وينشط ذاك السقيم العليل وقد كان بالسقم دهرا طريق. تقال العثار العظام به. السلام عليكم ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى فلسوف يأتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. சகோதரி அவர்களுக்கு அடுத்ததாக வரவேற்புரையாற்ற நம் மன்றத்தினுடைய கௌரவ தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அமீதின் பாய் அளிக்கிறேன். அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ரமலான் நற்பணி மன்றத்தின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக இந்த மன்றம் தொடர்ந்து ஓய்வில்லாமல் மிக சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது. இதை தொடங்கி ரமலான் என்று பெயரிட்டு இந்த சங்கத்தின் மாதத்தின் பெயரை வைத்து தொடங்கப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் தொடர்ந்து அதை வழிநடத்தி இந்த மன்றத்தை தற்போதைய நிர்வாகிகளிடம் கையிலே கொடுத்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் இந்த ரமலான் நற்பணி மன்றம் மூலம் நடைபெறும் சிறப்பான சேவைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் மீண்டும் வருக வருகை என வரவேற்று என் உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அமீதின் பாய் அவர்களே, அடுத்ததாக இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு சிறிய பயான் அப்துல்லா அண்ணனை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சில முக்கியமான விஷயம் சொல்லும்போது சேர்த்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு வகீமுஸ் ஸலாத் வ ஆத்து ஜகாத், தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்து கொடுங்க. வஅத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. அதே மாதிரி யஹ்முருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. இப்படி முக்கியமான விஷயத்த அல்லாஹ் சேர்த்து சொல்லணும். இதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்த அல்லாஹ்
சூரா பனி இஸ்ராயேல்ல 17வது அத்தியாயம் 23வது வசனத்தை சொல்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா. அதாவது நபியே, உமது இறைவன் தன்னை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தும்படி கட்டளையிட்டுள்ளான்னு சொல்றான். பாருங்க, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், ஒரு டெக்ளரேஷன் கொடுக்குறான், தன்னை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக சொல்ற பாயிண்ட் என்ன, தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி சொல்றான். அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றான் அல்லாஹ், இந்த தாய் தந்தையர்ல பெற்றோர்ல ஒருவரோ இருவரோ முதுமையான வயது அடைந்தால் அவங்கள விரட்டாதீங்க, அவங்கள சி என்று கூட சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட பேசும்போது கண்ணியமாக மரியாதையாக பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிடலாம். என்னையும் உங்களையும் படைத்த இறைவன் நம்மளுக்கு கட்டளையிடக்கூடிய சொல்லி. இந்த குர்ஆன் வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய பாடம் என்ன பாருங்க. நம்முடைய தாய் பெற்ற தாயை வளர்த்தாங்க, நல்ல நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்னைக்கு சில பேர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே தாய் தந்தையை மதிக்கிறது இல்லை, தாய் தந்தையுடைய தேவைகளை நிறைவேற்றுறது இல்லை, தாய் தந்தை மரியாதையா பேசுறது இல்லை. பல பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான். இன்னும் என்ன சொல்ல போனா உச்சகட்டத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு பேசாம இருக்கான். எவ்வளவு பெரிய துரோகம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாவம். அல்லாஹ் சொன்னபடி குர்ஆன்படி அல்லாஹ் நம்மளுக்கு நன்றி சொல்லி சொல்றான். ஆனா சில பேர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சவங்க தாய் தன்னுடைய தேவை அவங்களுக்கு இல்லை. ஆனா வரம்பு மீறி அவங்க என்ன பண்றாங்க, பேசாம சண்டை போட்டுருக்காங்க. பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹாபாக்களை பத்தி கேட்கறாங்க, பெரும்பாவத்தை பத்தி சொல்லி தரட்டுமான்னு கேட்கறாங்க. அதாவது பெரும்பாவத்தை பத்தி சொல்லி தருமா. அதுல முதல் பாவம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பெரும்பாவம். அதுக்கடுத்து ரெண்டாவது பெரிய பாவம் என்ன தெரியுமா, விபச்சாரம் இல்ல, மது இல்ல, இதெல்லாம் பாவம் தான். இதை விட பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு பெற்றோருக்கு மாறு செய்யுது, பெற்றோரை நோயினைப்படுத்துறது. இது பெரிய பாவம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துட்டு 5 வேளை தொழுவுங்க, தாயத்தை தொழுவுங்க, விடாம பிடிங்க. ஆனா தாய் தந்தை விஷயத்துல சரியா நடந்துக்கலையா உங்களால சொர்க்கம் போக முடியாது. இது நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த ரத்த உறவை யார் முடிச்சு வாழ்றாலோ அவங்க சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரத்த உறவை முடிச்சு வாழ்றோம் கண்டிப்பா சொர்க்கம் போக முடியும். அப்ப ரத்த உறவுன்னு எடுத்தா அதுல முதன்மையா வர்றது யாரு, நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தாய் தந்தை விஷயத்துல. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நஷ்டமடைந்து விட்டான் சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. அவன் நஷ்டமடைந்து விட்டான்னு சொல்லி சொல்றான். 3 வாட்டி சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார் சூழலா யாரு நஷ்டமடைஞ்சான்னு கேட்கறாங்க. அவன் திரும்பி சொல்றாங்க, கிடைச்ச வாய்ப்பை இழந்துட்டானே சொல்லி சொல்றாங்க. ஒரு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்ல யார் அது அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாருக்கு பெற்றோர்ல ஒருவரோ இருவரோ புதுமையான வயது இருந்தோ அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு சொர்க்கம் போக வாய்ப்பு இழந்துட்டானே அவங்க நஷ்டம் அடைந்துட்டான்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யறதுங்கிறது பெரிய நன்மையை பெற்று தரும். சொர்க்கம் எப்படி நம்மளுக்கு தொழுகை எப்படி நம்மளுக்கு ஒரு சொர்க்கம் போகிறதுக்கு எப்படி கேடயம் அமையுமோ அதே மாதிரி தாய் தந்தையை கவனிக்கிறது, தாய் தந்தையுடைய தேவைகளை நிறைவேற்றுறது நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய கேடயம் அமையும். அல்லாஹ் ஏன் தாய் தந்தையை நன்றி செலுத்த சொல்கிறான்? உங்களை படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனா இன்ஜினியர் ஆக்கு அதனாலயா? கிடையாது. இல்லை உங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்களா? கிடையாது. இல்லை உங்களுக்கு அழகான சாலியான மனைவியை பார்த்து கட்டி வச்சிருக்காங்களா? அதுக்காக கிடையாது. அல்லாஹ் சொல்றான், சூரா லுக்மான்ல புரட்டி பாருங்க, 14வது அத்தியாயம் சூரா லுக்மான் 14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கும் போது, வயிற்றுல வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அதுதான் குர்ஆன்ல. நினைச்சதை சாப்பிட முடியாது, வாந்தி, கண்டினியூஸ் வாந்தி, தலை சுத்து, மயக்கம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க பாருங்க. குழந்தைய பெற்று எடுக்கும் போது அந்த தாய்க்கு, அந்த பெண்மணிக்கு உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கும். எப்படி உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கும்? எந்த அளவுக்கு சொல்லுவாங்கண்டா, அந்த தாயால் குழந்தை பெற்ற உடனே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கூட கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு உடம்பு பலகீனமாக இருக்கும். பக்கத்தில் அவங்க தாங்கி பிடிச்சி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க, குழந்தை பெற்று வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் உறங்குற நேரம், நைட்டில் எல்லாம் தூங்குற நேரம்,
ஒரே ஒரு அழுவை தான், நானும் நீங்களும் சின்ன பிள்ளையில ஒரே ஒரு அழுவை அழுந்திருப்போம். ஆனால் அந்த தாய் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி எந்திரிக்க முடியாமல் கையை ஊண்டி ஈண்டி எந்திரிச்சு ஒரு கிளாஸ் தூக்க முடியாத அந்த தாய் 2 கிலோ 3 கிலோ இல்லை அந்த குழந்தைய தூக்கி மார்பில் வச்சு பால் கொடுக்கும் போது இருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணுடைய கஷ்டம் அந்த பெண்ணுக்கு தெரிய, கேட்டு பாருங்க. சொல்ல முடியாத கஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டத்தை அந்த பெண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். அந்த பெண் ஒன்னே ஒன்று தான் நினைப்பாங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுத்தேன் அவன்னு சொல்லி. அப்போ அந்த பெண் படுற கஷ்டம் இஷ்டம் எல்லாம் அந்த கஷ்டத்தை விட அந்த பிள்ளையோட தாயத்துக்கு கை குழந்தையுடைய பாசம் ஓவர்டேக் பண்ணிடும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. அது மட்டுமா, நம்ம கொஞ்சம் காலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடிக்கடி ஜுரம் வந்துடும். நம்முடைய வாப்பும் நம்முடைய உப்பாவும் நம்மளை நடுவில் படுக்க போட்டு எத்தனை நைட்டு கண்ணு முடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை நைட் கண்ணு முடிச்சு தலையை தடவி இதை தடவி ஜுரம் விட்டுருச்சான்னு பாருங்க. பாய்ச்சம்பாண்டு அதுதான் சொல்ல தாய், உண்மையான தாய். தாயுடைய பாசத்தை எதுக்குமே ஈடுகட்ட முடியாது. அக்கா அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி செலுத்த சொல்லி சொல்கிறான், தாய்க்கு நன்றி செலுத்துன்னு சொல்லி சொல்கிறான். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது தாய் தந்தை விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் சகோதரர்களே. ஓகேங்களா? இன்னொரு சொல்ல போனால் தாயுடைய பெருமதியை சொல்லணுமா? இன்னொரு உதாரணம் சொல்லிக்கிறேன். டாக்டர் வருவார், வெளியே வந்து சொல்லுவார், குடும்பத்தை பார்த்து சொல்லுவார், 2 பேரில் ஒருத்தர் தான் உயிரோடு எடுக்க முடியும், ஒன்று தாய் இல்லை குழந்தை, என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாரு. குடும்பம் என்ன சொல்லும்? குழந்தை தான் பெற்று எடுத்துக்கலாமே, தாயை உயிரோட காப்பாத்துங்க. பக்கத்துல கணவர் நிற்பாரு, அவரும் சரி பரவாயில்ல என் மனைவியை காப்பாத்துங்க, குழந்தை பெற்று எடுத்துக்கலாம். அதே டாக்டர்ல ஒருத்தர் தான் உயிரோட எடுக்க முடியும், என்ன செய்யன்னு சொல்லி கேட்பாரு அந்த தாய்கிட்ட. பாச கடல் கருந்த வீட்டு அந்த தாய் தான் சொல்லுவான், நான் மொத்தம் போனா பரவாயில்ல, என்னோட பிள்ளைய ஹயாத்தோட எடுங்க சொல்லி. இவர் தான் தாய் சகோதரர்களே, இவர் தான் தாய். இந்த தாய் மதிக்கப்படுகிறாளா யோசிச்சு பாருங்க. இந்த தாய் கண்ணியப்படுத்தப்படுகிறாளா? இந்த தாய் தலைக்கு மேல வச்சு தூக்கி கொண்டாடப்படுகிறாளா யோசிச்சு பாருங்க. சகோதரர்களே, மனைவி என்ன உயிரை கொடுக்க முன் வரும், நண்பன் என்ன எதையும் செய்ய முன் வரும். எல்லாவுக்காக தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுங்க. அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிடும், நிறைய நன்மையை பெற்று தரும். ரொம்ப தாய் தந்தை விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் சகோதரர்களே. அவங்களுக்கு உறவு முறையில பேணி பாதுகாப்போம் சகோதரர்களே. கண்டிப்பா யாரெல்லாம் இந்த தாய் தந்தை மனசு நோப்படி பேசியிருந்தா கண்டிப்பா போய் மன்னிப்பு கேட்காம மட்டும் உண்டாயிராதீங்க. எல்லாம் பெரிய பாதத்தை எல்லாம் பாதுகாப்பு, எங்கேயும் உங்களையும் பாதுகாக்கணும். அதனால வந்து தாய் தந்தை விஷயத்துல பெரிய பாதுகாங்க. நீ வந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுறேன். அன்பு சகோதரிகளே, நீங்களும் உங்களுடைய கணவன சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்களும் உங்களுடைய கணவன சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொர்க்கத்துல குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும், சில நேரங்கள்ல மனக்கசப்பு ஏற்படும், மாமியா மருமகளுக்குள்ள. அல்லாஹ்வுக்காக சபூர் செய்யுங்க, உங்களுடைய கணவருக்காக சபூர் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக சபூர் செய்யுங்க. உங்க மேல தப்பே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சபூர் செஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க குறை சொல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போய் உங்களுடைய கணவர்கிட்ட, எந்த ஆணும் தன்னுடைய தாயை குறை சொல்றதை விரும்ப மாட்டான். மீறி சில பேர் உங்க மேல இருக்கக்கூடிய அன்புனால தாயை ஏதாவது பேசுற மாதிரி தெரியும், அது பெரிய பாதிப்பை எடுத்து குடும்பத்துல பிளவு ஒன்று பெரியும். அப்படி பிளவு ஒன்று பண்ணிட்டா என்ன அவர் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை முன்னிறுத்திக்கங்க. சொர்க்கத்துல நுழைய முடியாது, ரத்த உறவை முடிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த நிலைமைக்கு உங்களால ஆளாகணுமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கங்க, சபூர் செஞ்சுக்கங்க, பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுப்பான். உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைங்கள் வளரும், தாய் தந்தைட்டு எப்படி நடக்கணும்னு சொல்லி பழகும் இன்ஷா அல்லாஹ். அதனால வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வுக்காக ஏதாவது சபூர் செஞ்சுக்கங்க, அல்லாஹ்வுக்காக சபூர் செஞ்சுக்க சகோதரர்களே. இந்த உலக வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த உறவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தகப்பன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நன்றி செலுத்த சொல்றான். தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி சொல்றான். ஆனா அதை விட பல மடங்கு நம்ம மேல அன்பு வச்சுக்கலாம், கருணை வச்சுக்கலாம் தான் நம்முடைய ரப்பு. அதனால வாழ்க்கையில பல சோதனைகள், பல பிரச்சனைகள் வரும், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி வரும். நம்ம தோய்வு அடைஞ்சிடாம தொழிலை கொண்டும் பொறுமையை கொண்டு அல்லாட்ட உதவி செய்வோம். ஒருத்தருக்கு உபதேசம் செஞ்சுக்குவோம், நல்ல அமல்களை செய்வோம். இன்மையிலும் மறுமையில எல்லாம் எங்களுக்கு உறக்க வெட்டி தரக்கூடிய பாக்கியத்தை வரக்கூடிய காலங்களில் நம்ம தாய் தந்தைக்கு அதிகமான அமல்களை செஞ்சு நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தரணும். இங்கே நம்மள தாய் தந்தை யாருக்காச்சும் ஒருத்தவங்க இல்லாமல் இருக்கோம், அவங்களுக்காகவும் அதிகமாக துவா செய்யணும், அவங்களோட மூஃபி இருக்கிறாங்க. வண்டி கிளம்பிடுச்சு.
சைடில் இருக்கிற பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கீழே பெண்களும் ஆண்களும். அடுத்ததாக ரமலான் நற்பணி மன்றத்துடைய வரலாறு நம்முடைய கௌரவ தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரை சாதிக் பயாரி அவர்கள். ரமலான் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயராலும் அவனது ஹபீப் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவராக உங்களோடு சில நிமிடங்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பொழுது நமது சகோதரர்கள் நமது ஊர் மக்களை சந்திக்க வந்தது போன்று வரவில்லை. தன் குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை தன் சகோதரனை சந்திக்க வந்ததை போன்ற முகத்தில் உள்ள அந்த மகிழ்ச்சியை உணர முடிந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் நமது ஊர் மக்கள் அமீன் பஜாரில் கூடுவது வழக்கமாக வைத்திருந்தோம். கால மாற்றங்கள் அப்படி கூடுவது இப்படி இல்லாமல் போய்விட்டது. ஊர் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வெளியூர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நோன்பு திறக்கிறார்கள். இறைவனிடத்தில் தௌபா செய்தவர்களாக, இறைவனின் அருளை எதிர்பார்த்தவர்களாக, இறைவனின் அருளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஒன்று கூடுகிறார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தர வேண்டும் என்ற நமது ஊர் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ரமலான் நற்பணி மன்ற நிர்வாகிகளில் ஒருத்தனாக இருந்து பார்ப்பதை விட ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியினுடைய ஒரு சாதாரண பிரஜையாக இருந்து ரமலான் மன்றத்திற்கு வெளியில் நின்று ரமலான் நற்பணி மன்றம் எத்தகைய காரியங்களை செய்திருக்கின்றது, எத்தகைய காரியங்களை செய்து வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் வியப்படைகிறேன். ஏனென்றால் அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் அமீரகத்திலும் தாயகத்திலும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு உணர்ந்தவர்களாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளை, பல்வேறு விஷயங்களை இதில் குறிப்பாக சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கின்றேன். நம்முடைய ஊர்களில் இரவு நேரங்களில் டாக்டர்கள் இல்லாமல் நாம் எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கிறோம். அதுபோன்று வாகன வசதிகள் இல்லாமலும் எத்தனையோ உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். தற்பொழுது டாக்டர் ஜானி அவர்கள் இரவு நேரத்தில் மருத்துவரை நியமித்து ஒரு அருமையான நற்பணி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு ரமலான் மன்றத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيم الفسيح. سبيل الدموع سبيل مريح تنهدى يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح. سبيل الدموع سبيل مريح تنهدى يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح. فبالله كم تستطب القروح ويبرأ جروح الكسير الجريح
وينشط ذاك السقيم العليل، وقد كان بالسقم دهرا طريق. تقال العثار العظام به، ويغدو الهوى ككبش ذبيح. بذكر الإله تطيب الحياة، تسر أسارير وجه صبيح، تسر أسارير وجه صبيح. سبيل الدموع سبيل مريح، تنهدى يا صاحي كي تستريح، وبث الدعاء الخفي الصريح. يسعك الفضاء الرحيب الفسيح. سبيل الدموع سبيل مريح، تنهدى يا صاحي كي تستريح، وبث الدعاء الخفي الصريح. يسعك الفضاء الرحيب الفسيح. تنحى يا حزن واهجر فؤادا، توكل بجد بعزم فصيح. فإني علمت بأنك نجوى، ولبس خبيث مضل قبيح. تبختر ترجل بصوت وخيل، فما لك في الأرض درب صحيح. إلى الله عدنا وبالله نذنا، ليطوى زمان بائس شحيح. ليطوى زمان بائس شحيح. سبيل الدموع سبيل مريح، تنهدى يا صاحي كي تستريح، وبث الدعاء الخفي الصريح. يسعك الفضاء الرحيب الفسيح. سبيل الدموع سبيل مريح، تنهدى يا صاحي كي تستريح، وبث الدعاء الخفي الصريح. يسعك الفضاء الرحيب الفسيح. ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شداد. أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد. قلم أنت فكم عبرت عنها، وبنيت المجد أطوادا شداد. أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. زايد الخيرات سل عنه شمالا وجنوبا ونجودا ووهادا. جامع الأشتات أنت مذ عرفناك، تحب القوم جمعا لا فرادا. زايد الخيرات سل عنه شمالا وجنوبا ونجودا ووهادا. يا زايد جامع الأشتات أنت مذ عرفناك، تحب القوم جمعا لا فرادا. في خليج ومحيط عرفوا زايد ذاك الشهم من بالبذل ساد. قدر ما كان من مجد، ولكن نحن لولاك لما شدنا اتحاد.
ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبر وعشت كم حققت للشعب مراد. நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே இங்கே கெஸ்ட்டு தான். ஆனால் வந்து நான் பர்டிகுலராக வந்து 3 பேரோட 3 டீம் வந்து நான் ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ், செகண்ட் வந்து நம்ம இன்விடேஷன் கொடுக்காம ஃபோன் பண்ணி சொல்லாமல் ரமலான் நற்பணி மன்றம் வந்து இந்த ஐஎம்எட்டை எங்கள் ஊர் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அவங்களாம் வந்திருப்பாங்க. யாரும் வந்திருக்காங்கன்னு தெரில. அவங்க வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு. மூணாவது வந்து ஜஸ்ட்டு இன்விடேஷன் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்போம். இந்த புதுக்குழு தான் அனுப்பிச்சிருந்தோம். அதை பார்த்து எனக்கு கால்லாம் தேவையில்லை, நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டில் கொண்டு வரோம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 15 பேர் இருக்கிறோம். இந்த 15 பேரில் வந்து எல்லா கான்டாக்டும் எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே புதுக்குழுவில் வந்துட்டீங்கன்னாக்க எங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து ஈஸியாக போயிடும். ஸோ எல்லாருக்கும் கால் பண்ணி பேச முடியாது. நான் முடிஞ்சால் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோட ரிலேட்டிவ்ஸை தவிர வேறு அதுக்கு மேலே எங்களால் கால் பண்ண முடியல. ஸோ அடுத்த தடவை இன்ஷா அல்லாஹ் இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே வந்து இன்விடேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க, தயவு செஞ்சு வந்துடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வை க்ரூஸ், எதுக்கு க்ரூஸில் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ காரணம் வந்து இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 200 பேர் அசம்பிளாக இருக்கோம். இங்கே நல்ல ஹால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 to 100 பேர் கெப்பாசிட்டி தான் ஹால் கிடைக்கும். அது நம்ம 20-25 dirhams பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். க்ரூஸ் அதே வந்து நமக்கு 200க்கு மேலே வேணும்னா 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதில் போனோன்னா 80 dirhams 50 dirhams அது மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 18,000 20,000 dirhams பட்ஜெட் வந்துடும். பட் நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட பட்ஜெட் இந்த க்ரூஸ்க்கு வந்து ஒரு 10 to 12,000 தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுவுமே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துலேயோ சதக்காவிலையும் எடுக்கல. அது வந்து ஸ்பெஷல் ஸ்பான்சரில் தான் நம்ம வாங்கி செய்கிறோம். ஸோ அதுக்குமே ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது. 8,000 தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. இருக்கிறவங்க வந்து இன்ஷா உங்களால் முடிஞ்ச கலெக்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சந்திப்பு தேவையா, ஏன் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக வந்து நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னாக்க லைக் ஜனாசால, இல்லை வந்து விருந்தில், இல்லை வந்து ஹைவேல தொழுகை பள்ளிவாசலில், இல்லை மீன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக சந்திச்சு விட்டுருவோம். பட் துபாயில் பார்த்தீங்கன்னாக்க பரஹாலேருந்து ஹோர்லேன்ஸில் இருக்கிறவர், இல்லை கராமாலேருந்து சத்வாவில் இருக்கிறவங்க, அவங்க கூட வந்து எங்கே சந்திக்கிறாங்கன்னா ஊரில் தான் சந்திக்கிறாங்க. ஊரில் தான் பேசிக்கிறாங்க. நீ எப்போ எங்கேயும் தங்கியிருக்க அப்படிங்கிறப்ப நான் அல்மைதா சுமம்பரம் பக்கத்தில் தங்கியிருக்கேன். அந்த பிள்ளைங்க அங்கே தான் இவன் தங்கியிருக்கான். அப்போ தான் தெரியுது, ஓ நம்ம ஆளுங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து ஹாப்பி. எல்லாம் ஒருத்தவங்க பார்க்குறீங்க, முகத்தை பார்த்தாவே தெரியுது. அதனால தான் இந்த சந்திப்பை ஏற்படுத்துவோம். நம்ம அடுத்தது வந்து நம்ம இந்த சந்திப்பை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து மம்சாரில் கூட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் செய்யலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு லிங்க்டின் சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று, அது எல்லாத்துக்குமே தெரியும். அது கீழே கூட கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயுமே. அதில் போய் ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னாக்க ஸோ எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து வரவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஈஸியாக இருக்கும். யார் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஈஸியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பரக்கத்து. அதில் சிம்பிளாக சொல்லணுன்னாக்க எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இ சேஞ்ச் டு ஆர்னா லைக் ரெகுலர் இன்கம் சேஞ்ச் டு ஆர் வந்து ரிஸ்க் ஆக்சுவலாக. பட் அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து லைக் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட நமக்கு என்ன தெரியும். லைக் ஒருத்தவங்க வந்து ஒரு கார் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து நல்ல கிளைண்ட்லாம் நல்லா வருவாங்க. நம்மளும் ஒரு கார் ஷோரூம் ஓப்பன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு கார் வாங்குறதுக்கு 40-50,000 dirhams 80,000 வந்து நல்ல கிளைண்ட்லாம் நல்லா வருவாங்க. நம்மளும் ஒரு கார் ஷோரூம் ஓப்பன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு கார் வாங்குறதுக்கு 40-50,000 dirhams 80,000 100,000 போயிடும். அவ்வளோலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நகையை வச்சு தான் இங்கே வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் லைக் வீல் கப்பு, ஸ்டேரிங் கவர், ஸ்பீக்கர் சிஸ்டம், அது மாதிரி சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர் இங்கே போங்கன்னு சொல்லி இது மாதிரி சின்ன பிஸ்னஸ் வந்து தொடங்கலாம். இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்ச பிஸ்னஸை தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் அதில் பறக்கத்து இருக்கு. இப்போ நான் இதில் ஒரு நபரை சந்தித்தேன். அவங்க வந்து வெளியூர், அவங்க ஈ பண்ணுற வடை ஏதோ சொன்னாங்க. ஈ பண்ணுற வடை திருவாவூர்துறை டீ பண்ற வடை. அவங்க வந்து நம்ம ஐயம்பேட்டையுடைய மருமகன் ஆக்சுவலா அகமதுன்னு சொல்லிட்டு அவர் இடத்துல சந்திக்கிறப்ப அவர் சொன்னாப்புல அவர் இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாப்புல.
சேம் டைம் வந்து அவர் பிசினஸ் பண்றாப்ல பிரைவேட்டா. அது எப்படின்னாக்க வெறும் 1500 dirhams உங்களுக்கு வந்து ட்ரேட் லைசன்ஸ், இ-காமர்ஸ் ட்ரேட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க. அது வந்து நீங்க என்ஓசி வாங்க தேவையில்லை, அந்த உங்க கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்க ட்ரேட் லைசன்ஸ் எடுத்து பார்ட் டைமா நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம். அகமது வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாப்ல. அகமது கொஞ்சம் எதிர்ச்சிங்களேன். ஆமா, அங்க இருக்கிறாப்புல. உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்களை தொடர்பு கொள்ளுங்க, ஐடியா கொடுப்பாப்ல. இல்லைன்னா நீங்க இதுல ஆன்லைன்ல அடிச்சாவே உங்களுக்கு தெரியும். அதுல இ-காமர்ஸ் பிசினஸ் சொல்லிட்டு 1500 dirhams தான். ஸோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க அவங்க கொஞ்சம் வாங்க. அப்படி பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சின்னதாக ஒரு 1500 ட்ரையல் பண்ணலாம். ஆக்சுவலா ட்ரையல் பண்ணிட்டு சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கூட நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. அதே மாதிரி வந்து இவங்க அகமது இவங்க பட்டாணி ரசூலுடைய மருமகன் இவங்க. ஆக்சுவலா நாங்க ஒரு மீட்டிங்ல சந்திக்கிறப்ப தான் சொன்னாப்புல. அவங்க விருப்பம் உள்ளவங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்க இன்ஷால்லா. அப்புறம் சோசியல் மீடியா நம்ம மக்கள் வந்து பொதுவாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டயத்தை வந்து நல்லா முறையாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பார்க்குறப்ப வந்து அது இழுக்க போய்கிட்டே இருக்கும். அது டைம் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. முன்னெல்லாம் வந்து வல்தூரில் நடக்கக்கூடிய விஷயம் ஐயம்படிக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, யாராவது வந்து சொன்னா தான் தெரியும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வல்தூர் கிடையாது. நீங்க கன்னியாகுமரியா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், இந்தோனேஷியாவா இருக்கட்டும், ஈவன் மார்ஸா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குது இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னாக்க சிம்பிளா எக்ஸாம்பிள் சொன்னாக்க லைக் இந்த இர்ஃபான் வியூன்னு சொல்லி இருக்கிறாப்புல, ஜபார் பாய் இருக்கிறாப்புல, இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு 5 years முன்னாடி பார்த்தா நத்திங், அவங்க ஒன்றுமே கிடையாது. ஒன்லி இந்த சோசியல் மீடியா வச்சு மட்டும் தான் அவங்க வந்து இந்த சக்சஸ் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து நிறைய சக்சஸ் ஆக முடியும். அதுக்காக முயற்சி எடுங்க. அதாவது பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் அப்படின்னு இல்லாம நடுப்போது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் வைங்க. சாதிச்சோம் அப்படிங்கிறத எல்லாராலையும் சாதிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதனால வந்து முயற்சி பண்ணுங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ். ஃபியூச்சர்ல வந்து நம்ம பிசினஸ் சம்பந்தமாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். அதுல வந்து இங்கே துபாயில் உள்ள பெரிய இந்த வல்லுநர்கள், பிசினஸ் வல்லுநர்கள்லாம் வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வந்து லைசன்ஸ் கிடைக்கும், எப்படிலாம் லைசன்ஸ் எடுக்கிறது, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இன்ஷால்லா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த ஊரில் வந்து ஒரு இரவு நேர ஆட்டோ சர்வீஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்னன்னாக்க நம்மளும் அல்லிமான் குவைத் மன்றமும் சேர்ந்து ஒரு சர்வீஸ் பண்ணோம். அது என்ன பண்ணோம்னாக்க ஜாயின்ட் டாக்டர் கிளினிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஐயம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவங்களாம் நம்ம டைப் பண்ணல. அவங்களுக்கு அதாவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைனாக்க ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்கள அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம். கிளினிக்ல நம்ம எல்லாமே துபாய் வெளிநாட்டில் இருக்கிறதுனால வந்து லேடிஸ் தனியாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி போடுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம 2 மன்றமும் சேர்ந்து என்ன பண்ணால் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி 10,000 ரூபாய் அவங்களுக்கு நம்ம 2 கொடுக்குறோம், சேலரி கொடுக்குறோம். அவர் என்ன நைட்டு 10 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் லைவ்ல இருப்பாப்புல. ஸோ எனி டைம் யார் ஃபோன் பண்ணாலும் ஒன்லி ஃபார் மெடிக்கல் கிளினிக்கு கூட்டு வந்து விட்டுருவாப்புல, காசும் வாங்க மாட்டாப்புல. அதுக்கும் வந்து மன்றம் நம்ம தான் கொடுக்குறோம். அதனால அந்த சர்வீஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய சேரும் இன்ஷால்லா. இதுல மெயின் என்னன்னா நீங்க உங்க எல்லாருடைய ஆதரவு வேணும். உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ், இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது நினைக்குறைகள், ரமலான் நட்பெண்மத்தை வந்து நீங்க வந்து இல்லை இது செய்யலாமே அது செய்யலாமே தாராளமா வாங்க. பிளஸ் வந்து நீங்களும் சேர்ந்து எங்களோட வந்து டிராவல் பண்ணலாம். இங்க ஐஎம்ஏடி செக்ரா பேசுறவங்க எல்லாமே மன்றத்துடைய உறுப்பினர் தான். உறுப்பினர் கார்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் வந்து எல்லாமே வந்து இன்ஷால்லா ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. அடுத்தபடியாக வந்து நம்ம ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்ஷால்லா நடத்தலான்னு இருக்கோம். அதுக்கான பரிசும் இருக்கு. முதல் கேள்வி வந்து குர்ஆன்ல எந்த வசனம் பெரிய வசனம், அதன் நம்பர் என்ன? அது கேள்வி இல்லை. இருங்க, எதை பற்றி அந்த வசனம் சொல்லுது? குர்ஆன்ல ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு தெரியும். அதனால அந்த வசனம் எதை பற்றி சொல்லுது? அடுத்த விஷயம் வந்து செய்யாத ஒன்றிற்காக பழி சுமத்தப்பட்ட மிருகம் எது? குர்ஆன்ல சொல்லப்பட்டது. செய்யாத ஒரு விஷயத்துக்காக பழி சுமத்தப்பட்ட மிருகம் எது? குர்ஆன்ல சொல்லப்பட்டது.
யோசிங்க யோசிங்க. சரியான பதில் அல்ல அது. இல்ல இல்ல இல்ல. யூசுப் நபி வந்து ஓனாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி போய் சொல்லுவாங்கல்ல, அது ஓனாய் கடிச்சிருக்காது, கிணத்துல போட்டிருப்பாங்க. சொர்க்கத்துல எத்தனை வேலை உணவு வழங்கப்படும்? சொர்க்கத்தில் எத்தனை வேலை உணவு வழங்கப்படும்? குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க அல்லாஹ். யாரு? அல்லாஹ் படைத்த சமுதாயத்திலேயே பலசாலியான சமுதாயம் உலகத்துல எந்த சமுதாயம்? இதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுது. அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆண் குழந்தைகளுடைய பேர் சொல்லுங்க. குர்ஆன்ல எந்த ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒரே ஒரு சஹாபியோட பேர் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த சஹாபி பேர் என்ன? ஜாயித். கரெக்ட். 33வது அத்தியாயத்துல 37வது வசனத்தை எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டப்பட்ட இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் இது. வானக்கார அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு அப்துல் வந்து சொல்லியிருந்தாப்புல சந்திப்பு மூலியமா அவர் தம்பியே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சாப்புல அந்த பெருமை நம்மளால இருக்கு. அடுத்ததாக இந்த குழுக்களிலே கொக்கரட்டி முகமது யஹ்யா அவர்களுக்கு நமது ஊரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பட்டாணி நஜீர் பாய் அவர்களை இந்த மண்டல சார்பாக வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசினை மரியாதைக்குரிய மீனாஞ்சி ஃபாரூக் பாய் அவர்கள் வழங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் குழந்தைகளின் பேர் என்ன? சரியான விடையை அளித்திருக்கிறார்கள். எந்த நபி கை குழந்தையா இருக்கும் போது பேசினார்கள்? குர்ஆன்ல நம்பிக்கை கொண்ட 2 பெண்களை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவர்கள் யார்? குர்ஆனில் நம்பிக்கை கொண்ட 2 பெண்களை அல்லாஹ் உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, இம்ரானுடைய மனைவி. வானத்திலிருந்து இறக்கப்பட்ட 2 வகை உணவு என்ன? மூசா நபி சமுதாயத்துக்கு இறக்கப்பட்ட 2 வகை உணவு. அதை பற்றி கூறப்பட்டது. குர்ஆன்ல எத்தனை நபிமார்கள்?
Next question. 144 is the right answer. Okay. Next. Which night is the finest night compared to the thousands of nights? No. Which night? Which night? Is the finest night compared to the thousands of nights? Who built the Kaaba? Wait. Okay, give it to me. Ibrahim. Allah created a human using water. Okay. Who is the brother of Nabi Musa? Ahmed Sulaiman, Suhail, Harun. Hey! Wait. Very good. How many rakats in Fajr? Two. என் பேர் ஃபாஸ் ஃபரூக். நான் ஒன் ஆஃப் த நியூராலஜிஸ்ட் யூகேல வேலை பார்க்குறேன். இங்கே தான் பிறந்து வாழ்ந்த நான், பட் ஆல்மோஸ்ட் 10 years ago நான் யூகேக்கு மூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில் நான் அட்டென்ட் பண்ணுறேன். Alhamdulillah, it's really nice to see our community so united, and in the event almost 40 years நடக்குதுங்கிறாங்க. Alhamdulillah, it's really nice to see. I'm one of the neurologists, so நாங்கள் usually brain, spinal cord, nerves, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டெய்லி பார்க்குறோம். திஸ் இஸ் அவர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷாலிட்டி. அதில் நான் வந்து மூவ்மெண்ட் டிஸார்டர்ஸ், அதுதான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். we deal with lot of problems நியூராலஜியில். நான் இன்னைக்கு பேசுவேன்னு எனக்கு I wasn't expecting, but அவங்க என்னோட ஃபீல்டில், அதாவது அவேர்னஸில் உங்கள் எல்லாருக்கும் பேசணும்னு சொன்னாங்க. One of the important things நாங்கள் டெய்லி பார்க்குறது, எஸ்பெஷலி நம்மளோட இந்தியன் Asian community, and especially in the Gulf and India, எங்கள் ஃபீல்டில் நாங்கள் ஆல்மோஸ்ட் டெய்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீசஸ் நாங்கள் பார்க்குறது வந்து ஸ்ட்ரோக், பக்கவாதங்கிறது ஸ்ட்ரோக். அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 12 million people அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் டெத். ஸோ அதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் பேசுகிறேன். ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசேபிளிங் டிசீசஸ். ஆல்மோஸ்ட் 100 million people ஸ்ட்ரோக்கோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட எப்படி ஸ்ட்ரோக்குங்கிறது என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை ஏதாவது ஒரு விதத்தில் இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னா அதனால அந்த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன் லூஸ் ஆகிடும். அண்ட் இது வந்து சம்திங் தட் ஹாஸ் டு பி வெல் அவேர். ஏன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி, அண்ட் ஒரு ஸ்ட்ரோக்குங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அண்ட் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி அந்த பர்சனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் ஃபியூ டிப்ஸ். நீங்கள் வந்து அதை வந்து குவிக்லி அண்ட் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இமீடியட்லி அவங்களுக்குள்ள மெடிக்கல் அட்டென்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். ஸோ ஸ்ட்ரோக்குங்கிறது எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சுன்னா
நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்டாக ஆக்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அந்த வேர்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறத ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர். ஃபாஸ்ட்ங்கிறது வந்து FAST. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் Fன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது பேஷண்ட்டுக்கு ஃபேஸில் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்ட்டு. ஃபேஸில் கண்ணில் இஃப் தே லூஸ் எனி விஷன், ஃபேஸ் வந்து ட்ராப் ஆச்சு, இல்லாட்டி ஃபேஸில் இருக்கிற சென்சேஷன் திடீர்னு போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும் that this could be a stroke. செகண்ட் லெட்டர் வந்து ஃபாஸ்ட்ல A, அது வந்து arm. ஸோ arm வந்து it can be upper arm or lower leg. one side of the bodyல திடீர்னு they lose the function, அதாவது strength and sensation lose ஆயிடுச்சுன்னா நீங்க அலர்ட் ஆகிக்கணும். அண்ட் தேர்ட் லெட்டருங்கிறது வந்து S, அது வந்து ஸ்பீச். அவங்களால பேச முடியாம போனாலும் இல்லாட்டி பேசுறது ஸ்லர் ஆச்சுனாலும் இது வந்து நீங்க உடனே அலர்ட் ஆயிடணும். ஸோ இந்த 3 சிம்டம் நீங்க பாத்தீங்கன்னா இமீடியட்லி அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும். அது ஃபோர்த் லெட்டர் Tங்கிறது வந்து டைம். டைம் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் வித் தீஸ் பேஷண்ட்ஸ். யூ ஹேவ் only 4 hours. அந்த பேஷண்டோட சிம்டம் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 4 hours நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு அதனால உள்ள டிசபிலிட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணா அவங்களோட லைஃபையும் சேவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் யூ ஆல் டு கீப் இன் மைண்ட். இது வந்து ஒரு வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். அதனால நம்மளோட இந்தியா மாதிரி கண்ட்ரி, UK மாதிரி கண்ட்ரிலலாம் லாட் ஆஃப் பர்டன். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 100 to 200 million pounds every year செலவு பண்றோம் stroke patientsக்காக. So you should identify this quickly and take them into hospital. இது வந்து ஒரு டேஞ்சரஸ் டிசீஸா இருந்தாலும் இது வந்து ஒரு preventable disease. இது வந்து நம்ம வந்து we can take steps to prevent this from happening. So the most important causes and risk factors stroke develop பண்றது வந்து first வந்து high blood pressure, second வந்து diabetes, third வந்து smoking, fourth வந்து high cholesterol. So இது எல்லாமே நம்மளோட கையில இருக்கு actually. So if we work together இந்த வந்து இந்த 4 main things நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, mainly stopping smoking, good diet, காலையில breakfastங்கிறது very important, keep your meals staggered, eveningல உள்ள meals கம்மி பண்ணிட்டு breakfast காலையில you eat well, avoid sugars, high cholesterol, fried foods, and exercise every day or 30 minutes. நீங்க exercise பண்ணீங்கன்னா the risk of developing a stroke goes down significantly. And of course இந்த மாதிரி யாராவது பேஷண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லேசா எடுத்துக்க சொல்லாம take them as soon as possible. நாங்க 4 hours குள்ள if we start an injection we can dissolve the clot. இல்லாட்டி angioplasty பண்ற மாதிரி உள்ள போய் we can remove the clot via ஒரு வயரை வந்து கால் உள்ளக்க விட்டு பிரெயின் வரைக்கும் அந்த எங்க clot இருக்கோ அங்க போய் எடுக்கலாம். ஸோ நிறைய இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் எங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து ஜனங்க டயத்துக்கு ஹாஸ்பிட்டல் வராததுனால தான். ஸோ திஸ் இஸ் சம்திங் that is very common, and it's especially நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் very common. Almost every year 12 million people affect ஆறாங்க. So this is something I wanted to raise awareness about, and alhamdulillah it's very nice to be here for the first time. Inshallah என்னால முடிஞ்ச உதவி யாருக்கு ஏதாவது நியூராலஜி சம்பந்தப்பட்ட ஏதாவது questions இருந்துச்சுன்னா நீங்க Sabir uncle contact பண்ணலாம். He'll have my contact details and you can get in touch with me, and I'm happy to help in any way. And of course யாரெல்லாம் நீங்க UKக்கு வரணும்னு விரும்பினாலும் in terms of education or medical treatment என்ன contact பண்ணலாம். Inshallah I'm happy to help. All right, thank you. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிகிற தருணத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள். பெருசாக நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. பட் இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவத்தை கருதலை கொண்டு நம்ம ஒரு சில விஷயங்களை இங்கே கடமைப்பட்டிருக்கோம். ஐயமட்டை சங்கராப்பள்ளியை பொறுத்தவரையில எல்லா விஷயங்கள்லையுமே வந்து தலை சிறந்து விளங்குதுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒற்றுமை, ஒருவர் உதவி கொள்வது, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டாப் லெவல் தான் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்துல வந்து ரொம்பவுமே ரெட் அலர்ட்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சுற்றுச்சூழலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 3 விஷயம் இருக்குங்க. அதுல முதலாவதா மழைநீர் சேகரிப்பு தொட்டி. ரொம்ப கனெக்ட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம அவங்கள செல்வி பண்றோம்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இது எப்பவுமே கனெக்ட் ஆகும். ஜானத்தேர்வு பசங்களுக்கு வந்து
இந்த விஷயம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். காரணம் என்னன்னாக்க, கருப்பட்டியாங்குளம் அப்படிங்கிற ஒரு குளத்தினால பலவிதமான பிரச்சனைகளை வந்து அந்த பகுதியை சார்ந்த மக்கள் வந்து எதிர்கொள்றாங்க. குறிப்பாக வந்து அந்த பகுதிகளில் குறிப்பாக அந்த கருப்பட்டியாங்குளம், நந்தவனம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வீடுகளில் அந்த சாக்கடாவை வந்து என்னன்னா பின்னாடி உள்ள வாய்க்காலில் இது பண்ணி அதை வந்து குளத்தில் வந்து சேர்ந்து பலவிதமான நோய்கள் வரக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நிறைய வீடுகள் கட்டுறோம், லட்சங்களில் கோடிகளில் கட்டுறோம். ஆனால் வந்து மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம செய்ய தவிர்த்துடுறோம். இதுக்கு முழுக்க காரணம் சரியான ஒரு படிப்பு கிடையாது, மீன் எஜுகேஷன் கிடையாது இதை பற்றின. ஸோ இன்ஷால்லா மூவிங் ஃபார்வர்டு நம்ம இன்ஷால்லா பல விஷயங்களை பல இதுகளில் செலவு பண்ணுறோம். இந்த பொருளாதாரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிறிய ஒரு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்கும். குறிப்பாக வந்து நம்ம வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது மிக சிறந்த வழியை வகுக்கும். இந்த மழைநீர் சேகரிப்புனால ஃபியூச்சர் ஜெனரேஷன் மட்டும் இல்லாமல் தற்போதில் நம்ம வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இப்போ நம்ம மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க நெட்டலி வந்து நம்ம எல்லாமே ஃப்ளட்டட் ஆகிடுவோம். குறிப்பாக அந்த எஸ்பிஜிக்கு பின்னாடி உள்ளவங்க புதுசாக வீடு கட்டி போகிறாங்கல்ல அந்த தெருக்கள்லாம், அங்கே வந்து ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுது. அதற்கு காரணமே நம்ம தண்ணி வீட்டிலேருந்து ஏறக்கூடிய அந்த தண்ணிகளை வந்து வெளியே ஏற்றிடுறோம். அதாவது தெருக்கு தள்ளிடுறதுனால அது வந்து பொதுமக்களுக்கு போய் இடையூறாக இருந்து இங்கேயோ போய் வெளி ஏரியாவில் வீடு கட்டி போகக்கூடியவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன ஏன் காரணம் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு சில வீடுகளை தவிர. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா மழை காலங்களில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளட் ஆகாது. நம்ம அந்த விஷயம் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமா ஒவ்வொருத்தரும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு பராமரிக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க வைக்கிறதுக்கு முயற்சி. الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب رأيت الله في ذا الكون ربا جميع الكائنات له تحابي شواهد أنه فرد جليل على رغم المجادل بالكلاب رأيت الله في ذا الكون ربا جميع الكائنات له تحابي شواهد أنه فرد جليل على رغم المجادل بالكذاب تأمل قدرة الرحمن وانظر سيهديك التأمل للصواب ومد الطرف في كل النواحي سؤالك سوف يرجع بالجواب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب
ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب. ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهاب. تفيأ من ظلال الأرض حينا ولا تغتر يوما بالسراب. وقف فوق القبور فرب ذكرى ستحمدها وتأوي بالإياب. تفيأ من ظلال الأرض حينا ولا تغتر يوما بالسراب. وقف فوق القبور فرب ذكرى ستحمدها وتهوي بالإياب. ورتل نومة القرآن تلقى يباعدك الثواب عن العقاب. وتابع مرسلا هاد حكيما أشعة حكمة من كل باب. طويل الشوق يبقى فوجرابي فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب. ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهاب. ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا وبنيت المجد أطوادا شداد. أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد. ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد. قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد أطوادا شداد. أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد. زايد الخيرات سل عنه شمالا وجنوبا ونجودا ووهادا. جامع الأشتات أنت مذ عرفناك تحب القوم جمعا لا فرادا. زايد الخيرات سل عنه شمالا وجنوبا ونجودا ووهادا. يا زايد جامع الأشتات أنت مذ عرفناك تحب القوم جمعا لا فرادا. في خليج ومحيط عرفوا زايد ذاك الشهم من بالبذل ساد. قدر ما كان من مجد ولكن نحن لولاك لما شدنا اتحاد. ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد. قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد أطوادا شداد. أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد.